இதில் தேங்காய் நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கிறேன். நீங்கள் துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பத்துக்கு தேங்காய் அரிசியெல்லாம் ஊற வச்சு ஆட்டி லேட்டாகுங்க. இதுனா தேங்காய் போட்டு இது இப்படியே டைரெக்டாக சுட்டோனாலும் தேங்காய் எண்ணெய் வாசத்தோடு ஆப்பம் சாப்பிட்டதோட எஃபெக்டே இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தேங்காய் கேன்சர் பேஷண்ட்டு கட்டாயம் சாப்பிடணுங்க. அதுக்காக தான் இது. குட்டியாக ஒரு தோசை ஊற்றிக்கலாங்க. இதில் தேங்காய் காய வச்சதும் பச்சை மிளகாய் காய வச்சதும் கலந்து வச்சுருக்கேங்க, லைட்டாக காரத்துக்காக. நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காயே போட்டுக்கலாங்க. தேங்காய் சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுங்க. தாய்ப்பாலுக்கு அடுத்தது தேங்காய் தான் ஆரோக்கியத்தை தரக்கூடியதுங்க. முக்கியமாக கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு தேங்காய் அதிகம் கொடுக்கணுங்க. அதுக்காகத்தான் இந்த மாதிரி சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேங்க. தேங்காய் கார தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்காய் பன் தோசை மேலேங்க கருப்பட்டி பாகு ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், சாக்லேட் சாஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கெஞ்சணும், அந்த மாதிரி இருக்குங்க. இது கார தோசைங்க. இதுக்கு நீங்கள் சட்னி ஏதாவது வச்சு சாம்பார் எது வேணால் வச்சு சாப்பிட்லாங்க. கார தேங்காய் தோசைங்க.